நாட்களாக நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சேர்ந்து பாடுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றவன். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் சேர்ந்து செல்வோமா. உடன்படிக்கை மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் பெருகி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் பெருகி அற்புதமாக எஸ் லார்ட் கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னை கரங்களை தட்டி செல்வோமா. கர்த்தர் செய்த thank you Father நன்றி செலுத்துகிறோம். என்னையே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை நன்றி பலிகள் oh thank you Lord. oh Reshana
ஹalleluya. எத்தனை பேர் தைரியமாய் சாட்சியாய் சொல்ல முடியும்? என்னை சுற்றிலும் தேவைகள் பெருகி நின்ற பொழுது, எவ்வளவுக்கு அதிகமாய் தேவைகள் பெருகி நின்று என்னை நெருக்கினதோ அவ்வளவு அற்புதமாய் என்னையும் சேர்த்து பேரலாம் சொல்லுவாங்க பாருங்க. ஆபிரகாம் வந்து ஒரு மகனை கூட்டிட்டு போறாரு. எந்த ஒரே ஒரு ஹோப் அவர் மேலே, எனக்கென்று வாக்குத்தத்தம் பண்ண மகனை என்கிட்ட தந்துருவார், அவனை ஒரு நாளும் பலி கொடுக்கும், அந்த ஒரு நம்பிக்கை தான் இருந்துச்சு. இந்த பக்கம் தேவைகள் என்ன, ஒரே தேவைனா எப்போ ஆண்டவர் வரணும், அதுதான் அந்த அந்த தேவை தான் அவருக்கு பெரிய தேவையாய் பெருசாக இருந்துச்சு அவர் முன்னாடி. ஆனால் இங்கிருந்து அவர் ஏறும் பொழுது மலையின் மேலே, அங்கிருந்து அவர் தேவையை பெருக்கிற விதமாய், தேவையை நிறைவேற்றுகிற விதமாய் அதர் சைட்ல இருந்து ஆட்டுக்குட்டியை ஏறி வர பண்ணார் பாருங்க. அந்த ஆடு எங்கிருந்து வந்தது என்று தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா என் தேவைகள் பெருகி, என் தேவைகளை என்னை நெருக்கின பொழுது, இந்த 11 மாதங்களிலும் இந்த நெருக்கத்தினை நான் மூழ்கி விடாதபடிக்கு அற்புதமாய் என்னை பெருக வைத்தார். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக கண்ணீரின் பாதையில் திகைத்த போது, கண்மணியே என்று தேவைகள் பெருகி அற்புதமாக கண்ணீரின் பாதையில் நின்ற போது, கண்மணியே என்று என்னை அழைத்து கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த. தொடர்ந்து எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நின்று, என்னை கர்த்தர் செய்த நன்மைக்காக, கர்த்தர் செய்த என்னை கர்த்தர் செய்த நன்மைக்காக கிருபை என்னையே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றவ. நன்றி பலிகள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றவ. கத்த செய்த இந்த வருடம் முழுவதும் அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி செல்வோமா? உங்க கிருபையை அளவில்லாமல் ஊற்றினீரே, நன்றி செலுத்த வந்தோம். அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்ல நீங்க நல்லவர். வல்லவராய் பெரியவராய் பரிசுத்தராய் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். பரிசுத்தர் என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. உண்மை என்று சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்வீங்களா? கரடு. Oh, thank you Lord.
என்னை தோளில் தூக்கி சுமந்தார். அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார். அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு, thank you Lord. என் இயேசு என் இயேசு நல்லவர். இயேசு என் இயேசு, என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு, என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை அவர் நேசம் எனது இன்பம். அவர் நாமம் உயர்த்துவே. அவர் நேசம் எனது இன்பம். அவர் நாமம். கரங்களை உயர்த்தி என் இயேசு நல்ல, ஓ என் இயேசு, என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் கால்கள் சறுக்கிட்ட நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் இயேசு நல்லவர். என் இயேசு, என் இயேசு நல்லவர், நல்லவர். என் இயேசு, ஓஹோ என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு, தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி செல்லுமா? என் இயேசு நல்லவர். என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு பெரியவர். என் இயேசு என் இயேசு நல்லவர். என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு நல்லவர். என் இயேசு, என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு, கரங்களை தட்டி என் இயேசு பெரியவர், பெரியவர். என் இயேசு என் இயேசு பெரியவர். என் இயேசு பெரிய, ஓ பெரியவரை உயர்த்துவோமா? வாய்களை திறந்து என் இயேசு, ஓ நல்லவரே, வல்லவரே, பெரியவரே, பெரிய பெரிய காரியங்கள் செய்தவரே, பரிசுத்தரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, என் இயேசு பெரிய, என் இயேசு, என் இயேசு நல்லவர்.
நல்லவராய் வல்லவராய் அவரை அனுபவித்தவர்கள். என் இயேசு நல்லவர், எப்போதுமே நல்லவர், எல்லா காலத்திலும் நல்லவர். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர். கரங்களை தட்டி பெரியவருக்கு, ஓ பரிசுத்தருக்கு, பெரியவருக்கு மகிமை செலுத்துவோமே. ஹல்லேலூயா. ஆமென். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்து வந்திருக்கிறார். ஆமென். என்னை உள்ளம் கைகளில் வரைந்து அவருடைய கண்மணி போல என்னை காத்திருக்கிறார். ஆமென். சொல்வீங்களா? மறவேன். எல்லாம் சேர்ந்து சொல்வீங்க, மறவேன், மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. சேர்ந்து பாடுவோமே. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன், மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன், துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன், மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன். என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பன். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியை ஏற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியை ஏற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன், மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன். மறவேன், மறவேன் நீ
செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் இதயத்தோடு. ஓஹோ மறவேன் முழு இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீரோ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும். ஓஹோ என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். ஓஹோ நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். உங்க பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு சொல், நம் கர்த்தர் நல்லவர், நம்மை ஒருபோதும் மறவாதவர், அநேக நன்மைகள் செய்து 11 மாதங்களும் நம்மை நடத்தி வந்திருக்கிறவர். அவங்க முடியுமானால் அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, நம்மை விசாரிக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர். அவங்கள்ட்ட சொல்லுங்க, உங்களை யார் விசாரிச்சாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு, அவர் நம்மை விசாரிக்கிறவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல். பக்கத்துல உங்க கையை எப்படி தூக்கி சொல்லுங்க, நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும். உங்க கையை
தூக்கி சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர். அவரை நல்ல விசாரிக்கிற தகப்பனாக அனுபவித்தவர்கள் மாத்திரம் உயர்த்தி சொல்வீங்களா? இப்ப பக்கத்துல கையை பிடிச்சுக்கோங்க. நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல் தகப்பன். கரங்களை தட்டி நன்மை விசாரிக்கிற அக்கினியில் நடந்து வந்தோம். எந்த சேதம் ஒன்றும் இல்லையப்பா, ஒரு சேதமும் இல்லை ஆண்டவரே. தண்ணீரை நடக்க வைத்தீர். தண்ணீர் எங்களுக்கு தண்ணீராய் காரியங்கள் அடைப்பட்டு இருந்த பொழுது அதன் மேலே நடக்க வைத்து நீர் எங்களோடு கூட வந்து எங்களை கைப்பிடித்து தூக்கி நடத்தினீர். நல்ல தேவனை உயர்த்துகிறோம் என்று சொல்லி பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஒரு சேதம் ஒன்றும் இல்லையப்பா. சேர்ந்து பாடுவோமே. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. நாங்க மூழ்கி அக்கினியில் நடந்து வந்தோம், தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும். எங்கள் கண்மலை நீர், செங்கடலை நீர் பிளந்தி, செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் செங்கடலை நீர் பிளந்தி, எரிகோவின் அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி, எங்கள் தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, நாங்கள் போற்றிடும் எங்களை கண்மலையானவரே. எங்கள் தேவன், எங்கள் தேவன், பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டி புது இருதயம் தந்து. பலவித சோதனை வந்த பொழுது அது என்னை புடமிடும் வகையிலாய் மாற்றி என்னை பொன்னாக விளங்க செய்தாரே. புது எங்கள் தலையை எண்ணெய் அபிஷேகம் செய்துவிட்டு, எங்கள் தலையை எண்ணெயினால், எங்கள் தலையை இந்த வரிகளை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு புதிய அபிஷேகம். என் தலையை, என் தலையை தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி, எங்கள் தேவன் நீர், வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களா தோளுக்கு மேலாக கரங்களை தட்டுங்க. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க.
கடந்த 11 மாதங்களையும் அவர் கிருபையினால் கடந்தேன் என்று சொல்றவங்க மாத்த கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்வீங்களா? ஒரு வருட கடைசி வரப்போகிறது, ஒரு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டைரி எடுத்து ஒரு நோட் எடுத்து எழுதணும். ஜனவரி மாதத்திலே என்ன அற்புதம் எனக்கு பர்சனலாக என்ன நடந்தது, குடும்பத்துக்கு என்ன நடந்தது என்று சொல்லி எழுதுனா ஜனவரி இன்னும் முடியலை. சொல்கிறது புரியுதா? ஜனவரி மாதம் நான் எழுதி முடியலை. நாள் நேரம் நிமிடமாய் அவருடைய புது புது கிருபைகள். இன்னும் அடுத்த 10 மாதத்தை எப்படி கவர் பண்ணுறதுன்னு தெரில. இந்த வரப்போகிற இந்த பயங்கரம் செய்கிற மாதத்தை எப்படி அதில் கவர் ஆக போகுதுன்னு தெரில. எழுதணும்னா நம்ம எழுத்தால நம்ம நினைவால எழுத முடியாது. கடந்த மாதங்கள் எல்லாம் அவருடைய கிருபையினால் கடந்தோம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை காலைதோறும் மாதங்களை உமது கிருபையினால் மாதங்களை ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிய கிருபை தந்தார் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? மாதங்களை கடந்த 11 மாதங்களை உங்க கிருபையினால் இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்க இப்ப அப்படி பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்க. ஒரு ஃபன்னா இது கிடையாது, சீரியஸா சொல்லுங்க. உண்மையிலே உங்க வார்த்தை அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் கண்டிப்பா உரைக்கும். இந்த மீதி இருக்கிற இந்த 27 நாட்கள் அவருடைய மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. 11 மாதங்கள் இல்லாத மகிமையை இந்த 27 நாளில் நீங்க பார்க்க போறீங்க. சொல்லுவீங்களா? பக்கத்துல உள்ளவங்க கைப்பிடித்து சொல்லுங்க, அவர் மகிமை தானே பார்க்க போறீங்க. வர்ற நாட்கள் அவர் மகிமை பெரிதாய், அவர் பயங்கரமானவர் என்பதை, மகத்துவமானவர் என்பதை, ஓ மாதங்களை உமது கிருபை இனி வரும் நான். Yes Lord, thank you Lord. உங்க மகிமைதானே இனி வரும் நாட்கள் எல்லாம், இனி வரும் நான். சத்தமா அறிக்கை செய்வோமா? உங்க மகிமைதானே என் ஆயுள், உங்க நாமத்தை உயர்த்திடுவே. என் ஆயுள் இயேசு நாமத்தை உயர்த்திடுவே. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடுவோம். எங்கள் தேவன் செங்கடலை நீர் பிளந்தீர், செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் பிளந்தீர், கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில், கோலியாத்தின் கோஷங்களை எங்கள் தேவன் நீர். எஸ் லார்ட், தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி சொல்லுவோமே, எங்கள் தேவன், எங்கள் தேவன். போன வாரத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். ஒரு புதிய ஒரு வெளிப்பாடை அந்த ஊழியர் சொன்னார். அதை உங்களுக்கு உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப அது அசைத்தது. எங்களுடைய வாழ்வை உண்மையிலே அது என்னன்னா, செங்கடல்
முன்பாக செங்கடல் இருக்கிறது. செங்கடல் வழியா வரக்கூடாது, எஸ்கேப் ஆயிரணும்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த இடத்த வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இந்த சைடு மலை, இந்த சைடு மலை, முன்பாக செங்கடல். இப்போ அதுக்கு செங்கடலுக்கு அங்க என்னன்னா பாகால் செபோன் அப்படின்னு சொல்லி ஒரு பாகால் அந்நிய தெய்வம் ஒன்று பார்த்து கொண்டே இருக்கிறது. இவங்க எந்த வழியா போவாங்க, இவங்களுக்கு வழியே கிடையாது. ஏன்னா செங்கடல் பிளாக் ஆயிருக்கு, பின்னாடி போக முடியாது, சுத்தி எங்களும் எல்லாவற்றிலும் மறைவாக இருக்கிறது. இப்போ அவங்களுக்கு ரைட் சைடில் இந்த மிக்தோல்னு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே நீ பாளையம் இறங்குன்னு சொல்கிறார். நீ திரும்பின்னு சொல்கிறார். போயிட்டு இருக்க டைரக்ஷன்லேருந்து திரும்பி வான்னு சொல்கிறார். இப்போ அவன் போயிட்டு இருக்க மாதிரி போயிருந்தா செங்கடல் அவனுக்கு வந்திருக்காதான். சுற்றி செங்கடலே இல்லாத ஒரு வழியில் சுற்றி அவங்க போயிருக்க முடியுமா? ஆனால் நீ இந்த வழியாக வந்தாதான். மிக்தோல்னா வாட்ச் டவர், அதாவது இந்த ஜெயிலெலாம் நின்று மேலே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்கள். ஒரு பெரிய உயரமான ஒரு டவரில் கோபுரம், கண்காணிப்பு கோபுரம் பார்த்துருக்கீங்களா? இங்கே காரையாறுலலாம் இருக்குது பாருங்கள். ஏதாவது அனிமல்ஸ் வருதான்னு பார்ப்பாங்க. இப்போ ஜெயிலெலாம் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யாருன்னா அரண்மனையில் உள்ளவங்க. சரியா? இப்போது அவங்க பார்த்தாங்கன்னா இந்த வழியாக தான் போகிறாரு அப்படின்னு பார்வோனுக்கு தகவல் போயிடுச்சுன்னா பார்வோன் வந்துடுவார் பின்னாடி. அப்படி தான் தகவல் போச்சான். நீ அவனுக்கு தகவல் போட்டும் நீ இப்படி தான் வரணும். ஏன்னா அவனுக்கு தகவல் போனாதான் அவன் பின்னாடி வருவான், அவன் துரத்திட்டு வருவான். முன்னாடி செங்கடல் இருக்கு, செங்கடல் வழியா யார் துரத்துனாலும். இன்னொன்று என்னன்னா, முன்னாடி இருக்க பாகால் இப்போ செங்கடல் இருக்கு, மூழ்கி தான் போக போறாங்கன்னு அது பார்த்துக்கிட்டே இருக்கு. யார் உங்களை முன்பாக அப்படி இதுக்கு மேலே அவனால் ப்ரொசீட் பண்ண முடியாது, இதுக்கு மேலே அவங்களால தொடர முடியாது. இதில் அவன் சாப்டர் க்ளோஸ். இவ்வளோத்துக்கு இது வரைக்கும் காப்பாற்றிட்டு வந்துட்டு எப்படியோ அவங்க இஸ்ரவேலின் தேவன் காப்பாற்றிட்டாரு, இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாதுன்னு உங்களை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் கடைசி சாப்டர் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. எவன் முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கானோ அவன் கண்களுக்கு முன்பதாகவே. இதுல என்ன ரொம்ப பெரிய வார்த்தைனா, தப்பிச்சு போனா போயிருக்கலாம். பார்வோன் கண்ணுக்கு விடாதபடி, வாட்ச் டவர்ல உள்ளவங்க பார்க்காதபடி, பாகால் செபோன் பார்க்காதபடி சுத்தி போயிருக்கலாம். ஆனா அப்படி உன்னை பயந்து ஒளிச்சு கொண்டு போற தேவன் நான் கிடையாது. எவன் வேணா உன்னை எதிர்த்தானோ அவன் முன்னாடி நீ நில்லு. அவன் முன்னாடி உன்னை நடக்க வைப்பேன். அவன் முன்னாடி உனக்கு தரையை வெட்டாந்தரையாய் வழி இல்லாத இடத்துல வழிகள் உண்டாக்குவேன். உங்க பிள்ளைங்களுக்கு யார் வேலையே கிடைக்காதுன்னு சொன்னாங்களோ, உங்க பிள்ளைங்க யார் படிக்கவே மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ, அவங்க கண்ணுக்கு முன்பாதான் நடக்கும். எங்கேயோ வெளியூருக்கு ஓடி போய் உங்களுக்கு கிடையாது. இந்த ஊர்ல யாரெல்லாம் சொன்னார்களோ அவர் கண்களுக்கு முன்பாக நடக்கும். இப்போ இதுல பெரிய காரியம் என்னன்னா, வாட்ச் டவர்ல உள்ளவனும் பார்த்துட்டு இருக்கான், அந்த பாகால் அந்த தெய்வம் அந்நிய தெய்வம் பார்த்துட்டு இருக்கு. இப்போ உள்ள போயிட்டாங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே உள்ள போயிட்டு இருக்காங்க. அதே கண்களுக்கு முன்னாடி பார்வோன் அதே செங்கடல்ல ஒன்றும் இல்லாமல் மூழ்கி அடிக்கப்பட்டான். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் அவன். இந்த வருகிற நாட்களிலே, வருகிற மாதத்திலே, எந்த மாதத்திலே, வருகிற வாரங்களிலே எந்தெந்த செங்கடல்கள் பிளக்காம இருக்கிறதோ இப்போ சொல்லுங்க, செங்கடலை பிளந்தவர், அன்று செய்தவர், பிள்ளையாகி எனக்கு இன்று செய்ய வல்லவராயிருக்கிறீர். ஓ செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பால். ஓஹோ எரிகோவின் யோசனையால் செங்கடலை நீர் பிளந்தீர். எரிகோவின் கோட்டைகளை செங்கடலை நீர் பிளந்தீர். ஒரு நொடியில் அந்த கோலியாத்தின் எங்கள் தேவன் எங்கள் தேவன் எங்கள் தேவன் எங்கள் தேவன் நீர், எங்கள்
அவரை ராஜாவாக பார்க்கிறவர்கள், ராஜாவாக பராக்கிரம் செய்கிறவரை கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் எங்கள் அப்படி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமே. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருப்பாரானால் உங்களை சந்திப்பார், உங்களை விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். கடந்த வாரத்தில், அதுக்கு முந்தின வாரத்தில் சொன்னது பாருங்க, எப்படி செய்வார் என்று தெரியாது, ஆனால் செய்து முடிப்பார். சொன்னவர் செய்யாமல், அதாவது அவர் என்ன செய்ய போறாரோ அதை தான் சொல்லுவார். செய்யாத எதையுமே சொல்லவே மாட்டார். குழப்புகிற மாதிரி இருக்கும், ஆனால் கிளியராக நடத்துவார். சொன்னவைகள் எல்லாவற்றையும் செய்து என் வாழ்க்கையை செய்து முடிக்கிறவர் அவர். ஒருவரை சேர்ந்து பாட போகிறோம். வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி. சலோமா வாக்கு பண்ணுவார், அவர் வாக்கு பண்ணினார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி. வாக்கு பண்ணினார், வாக்கு பண்ணினார். பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. பொறுத்தும் பார்த்து பார்த்து வயசும் ஆகி போய், கற்பம் செத்து போய், கண்ணீரும் பெருகி போச்சோ. சொன்னவர் செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து போவாரோ? சொன்னவர் செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து போவாரோ? சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ? பதிலை அனுப்பாமல். ஜெபத்தை கேட்காமல் போவாரோ? பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? சொன்னதை செய்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், சொல்லவே மாட்டார். வாக்கு பண்ணினார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி. வாக்கு பண்ணினார், சொன்னபடி செய்து. வாக்கு பண்ணினார், வாக்கு பண்ணினார், வாக்கு பண்ணினார். பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. பொறுத்தும் பார்த்து பார்த்து வயசும் ஆகி போய், கற்பம் செத்து போய், கண்ணீரும் பெருகி போச்சோ. சொன்னவர் செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து, ஓஹோ, சொன்னவர் செய்யாமல். சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே. ஓஹோ, சொன்னதை செய்வார், செய்யாத ஒன்றை சொல்லவே. நிறைய காரியங்களை முடிச்சிட்டிங்க ஆண்டவரே. ஆனால் இந்த ஒரு காரியம், இந்த 2 காரியம் ஜெபிச்சு 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 நானே டயர்டாயிட்டேன், அப்படி இன்னும் முடியலையேன்னு யாராவது அப்படி ஒரு காரியம், 1 காரியம் 2 காரியம் இருக்கீங்களா? விசுவாசமாக தைரியமாக கை தூக்குங்க.
சொன்னதை செய்வார். சொன்னதை செய்யாமல் போகவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். உங்களுக்கு செய்ய போகிற மாத்த தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஐ மீன், அவர் செய்யாத ஒன்றையுமே உங்களுக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ், தவறாக வாக்கு கொடுக்கிறவர், சத்தியம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து விட்டார். சும்மா இருக்கிற அவராது சும்மா எனக்கு பிள்ளை இல்லைன்னு இருந்திருப்பார். அவரை கூப்பிட்டு வெளியே வா, நீ வானத்தை பாரு, கீழே பாரு, மண்ணை பாரு, எல்லாத்தையும் பாரு, இதை மாதிரி நிரப்புவேன்னு சொல்லியாச்சு. இப்போ பிள்ளை வந்துச்சா? பிள்ளை இல்லை. அடுத்தது சரி ஆகார் வழியாக தான் பிள்ளை போலன்னு அது அவன் இஸ்மவேல் பிறந்தா இவன் உன் சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பானே சுதந்திராளின்னு சொல்லியாச்சு. இன்னும் பிள்ளை இல்லை. இப்போது ஆல்மோஸ்ட் 100 டச் பண்ணுறாரு. சாராளுக்கு ஸ்திரீகளின் வழிபாடு நின்று போயிட்டு இருக்கு. அவளுக்கு கர்ப்பம், அவள் நோ மோர். நல்லா இருக்கிறவங்களே இப்போ 40 வயசு 50 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்காது. இதில் ஒன்றும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ தான் வராங்க பாருங்க தூதர்கள். வாக்கு பண்ணது 20 வருடங்கள் முன்பதாக. இப்போ புருஷர்கள் என்று இருக்கிறது, ஆனால் ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட்னு இருக்கு. தூதர்கள் வருகிறாள், வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு சாராளை பார்த்து சொல்றாங்க, உனக்கு பிள்ளை பிறக்கும்னு சொல்லும் போது நகைக்கிறாள். ஏன்னா அவளுக்கு தான் அவள் கண்டிஷன் தெரியும், அப்படி தானே? இப்போ உங்களுக்கு அப்படிதான். எல்லாமே முடிந்து போய்விட்டது என்று இருந்தாலும் வாக்கு பண்ணினவரும் அந்த சந்திப்பு நடக்கும் பொழுது, விசிட் என்கவுண்டர் நடக்கும் பொழுது, இன்னைக்கு கேளுங்க, இன்னைக்கு நான் உங்களை நம்பி வந்திருக்கான்ப்பா. இந்த கடைசி மாதத்தின் 1ஆம் வாரத்திலே உங்க வார்த்தையை நம்பி வந்திருக்கேன். வார்த்தை மாம்சமாகி வந்தவர் இன்று என்னோடு வார்த்தையினால இடைப்படுங்க. வருகிற தேவ மனிதன் மூலமாய் என்னோட வார்த்தையினாலே பேசுங்க என்று சொல்லுவீங்களா? வார்த்தையினாலே இடைப்படும் பொழுது, என்கவுண்டர் சந்திப்பு நடக்கும் பொழுது, அடுத்த பார்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் பண்ணியாச்சு, இப்போ உங்களுக்கு சந்திப்பு விசிட் பண்றாரு. அடுத்தது உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கிற நாட்கள். ஓ, வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணினார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணினார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து சொல்லுவாங்க. வாக்கு பண்ணுவார், வாக்கு பண்ணு, வாக்கு பண்ணுவார். ஜெபித்தும் பார்த்தாச்சு, ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கி ஓடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, கருக்கம் கூடி போச்சா, கண்ணீரும் பெருகி போச்சா. ஜெபத்தை கேட்காம போவாரோ, பதிலை எடுப்பாமல் இருப்பாரோ? ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை எடுப்பாமல்? சொன்னதை செய்வார், செய்வதை செய்யாத ஒன்றையுமே. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், சொல்லவே மாட்டார். செய்யாத ஒன்றையுமே சொல்ல. வாக்கு பண்ணினார், விசிட் பண்ணினார், சொன்னபடி. இங்கே அவருடைய பிரசனமும் உங்களுக்கென்று பிரத்யேகமாக அனுப்பப்பட்ட தூதர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, இன்னைக்கு எனக்கு அந்த சந்திப்பு வேணும்பா, இந்த ஸ்பெஷல் சந்திப்பு. இவ்வளவு நாள் நீங்க நடத்தினீங்க தான் இல்ல, 95% முடிந்து விட்டது, 90% முடிந்து, இன்னும் 10%, 5%, 1%, அந்த 1%க்கான விசிட் என்கவுண்டர் என்று நடக்க வேண்டும். ஏஞ்சல்ஸ் நம்மளை விசிட் பண்றாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? வாக்கு பண்ணினா, விசிட் பண்ணினா, சொன்னபடி செய்து முடிப்பார். வாக்கு பண்ணினார், விசிட் பண்ணினார், இன்றைக்கு சொன்னபடி. வாக்கு பண்ணினார், விசிட் சொன்னபடி, இன்றைக்கு சொன்னபடி. அப்படி கரங்களை தட்டி எனக்கு சொன்னதை செய்கிறவருக்கு ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களிலே துயரத்தின் சம்பவங்கள், சூழ்நிலைகள் இருந்த பொழுது, உதவிக்காய் நான் கதறின பொழுது, என்னுடைய அழுகுரல் இது. உங்கள் பேரை சொல்லுங்க, ஹேனாவோட சவுண்டு தான் அவருக்கு தெரியும்.
உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. உங்க குரல் தான் அப்படின்னு அவருக்கு தெரியும். உங்கள் அழுகுரலை கேட்டு உதவிக்காய் கதறின பொழுது நான் இருக்கிற ஸ்தானத்திற்கு குனிந்து வந்து என்னை தூக்கி என்னை மேலாக நிறுத்தி வைத்திருக்கிற தேவன் அவர். சேர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுவோமா? குனிந்து தூக்கினீரே, பெரியவளாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன். அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர், பெரியவளாக்கினீர். உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர். Oh, thank you, Father. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானே. சலோமா, நான் நம்பும் கேடகமே, எங்களை விடுவிக்கிற தெய்வமே. தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே, கரங்களை உயர்த்தி தூயவர், தூயவரே. ஓஹோ, துதிக்கு ஓஹோ, ஆறுதல் நீர்தானையா. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவேன். சேனை
உம்மைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடுவே. நான் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர் நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. உம்மை புகழ்ந்து பாடுகிறேன். சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி செல்வோமா? புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம். முடிந்தவர்கள் எல்லாரும் தோளுக்கு மேலாக கரங்களை உயர்த்தி செல்வோமா? என் ஆயுள் முழுவதும் உம்மை துதிப்பேன், புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, ஓஹோ, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து தூயவர் தூயவரே, ஓ தூயவர். இருக்கிற சூழ்நிலைகளை மறந்து அப்பாவை உயர்த்துவோமா? எங்கள் துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே. ஓஹோ, thank you Lord. தூயவர் தூயவரே, ஓஹோ, தூயவர் தூயவரே. ரேஷனே வேதரவோ, உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி, உம்முடைய தூதர்களின் தொடுதலுக்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டிருக்கிறது. சத்தத்தை உயர்த்தி, ஓஹோ, தூயவர் oh, we surrender ourselves, your Lord, துதிக்கு Lord Almighty. தூயவர் தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரர். ஓரளவே சரணரா, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, ஆறுதல் நீதானையா. எல்லாரும் ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே. One more time. தூயவர் தூயவரே. Oh, hallelujah. Oh, Rabba Mama Ragana Shababala Raturadiana Nania. Oh, Riba Maragala Ragadura Danania Ragadura Puraga Manana. Oh, hallelujah. சொல்லுவோம். நன்றி ஆவியானவரே, உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஆமென். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா, அவர் செய்த உபகாரங்களை மறவாதபடிக்கு எல்லாருமாய் ஒரு கரத்தை மார்பில வைத்து எல்லாரும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி, oh we pray